பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். துரந்தர் படம் பார்ட் 1 பார்ட் 2 அநேகமாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இது நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் மாதிரி ரியல் லைஃப்பில் தொடர்கதையாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான எபிசோடை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பாகிஸ்தானில் இந்தியாவால் தேடப்படக்கூடிய இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இவனோட பேர் அகமது சஜாத், காஷ்மீர் மாநிலத்திலிருந்து பயங்கரவாதியாக மாறி அதன் பிறகு பாகிஸ்தான் தப்பியோடி ஹிஸ்புல் முஜாஹிதனுடைய ஒரு முக்கியமான கமாண்டராக இருந்து பல பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான்லேருந்து எல்லை தாண்டி காஷ்மீர் பகுதிகளில் செஞ்சுட்டு இருந்தான். பல மக்கள், அப்பாவி பொதுமக்கள், பாதுகாப்பு படையினர், துணை இராணுவ படையினர்னு எல்லார் மேலேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் பயங்கரவாதின்னு கூட சொல்லலாம். இப்போது அகமது சஜாத் அப்படின்றவன் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான். ஒரு மிஸ்டீரியஸ் இருக்கு, ஒரு மர்மமான முறையில் மர்ம நபர்களால் ஒரு இந்த பாவல்பூரில் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற செய்தி வருது. இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புல்வாமா தாக்குதல் நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. நம்மளுடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் செதற துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த பயங்கரவாத தாக்குதலில். அதை செய்தது ஜெய்ஷே முகமது அப்படின்ற அமைப்பு. இதோடைய கமாண்டராக இருக்கக்கூடிய சல்மான் அசார், மசூத் அசாருடைய மிக மிக நெருங்கிய ஒரு ஆள். பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லான்ற அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸை இந்தியா பிரம்மோஸ் வச்சு தாக்கினதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். மசூத் அசாரோடைய மொத்த குடும்பமும் அதில் கொல்லப்பட்டுச்சு அப்படின்றதும், மசூத் அசார் மயிரலையில் உயிர் தச்சான் அப்படின்ற செய்தியை நம்ம போன முறையே பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில். அதே இடத்துல இவன் அந்த பில்டிங் விட்டு வெளியில் நடந்துகிட்டு இருக்கும்போது யாரோ சிலர் காரை இவன் மேலே ஏற்றி இடித்து இவனை கொன்னுட்டு நிற்காமல் போயிருக்காங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக அதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த இடத்துல மர்ம நபர்கள் ஜென்ரலாக சுட்டுட்டு போவாங்க. பட் இந்த முறை காரை வச்சு தூக்கியிருக்காங்க. எதுக்கு ஒருவேளை துப்பாக்கி தோட்டா சேவ் பண்ணணும்னு நினச்சாங்களா, இல்லை பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. பட் இவங்க எல்லாருமே ஹை ப்ரொஃபைல் டெரரிஸ்ட்டு. இவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா துரந்தர் படம் 2 இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி ஏப்ரல் 22 பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, இந்த பெஹல்காமுடைய தாக்குதலுடைய முதலாண்டு அனிவர்சரிக்கு பிறகு இந்த மர்ம நபர்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இந்தியாவுடைய ஹை வேல்யூ டார்கெட்ஸ், குறிப்பாக ஜெய்ஷே முகமது, எல்இடி, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற இந்த அமைப்புகளுடைய மிக முக்கியமான ஆட்கள் அடுத்தடுத்து மரணத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த பாவல்பூர் எக்கோசிஸ்டத்தோடைய ஒன்னாவது முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மசூத் அசாரோடைய ரைட் ஹேண்டாக இருந்தது சல்மான் அசார். இவன் ஜேஎம்ஓடைய ஃபினான்ஷியல் மற்றும் ஆர்கனைசேஷன் இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கக்கூடிய, உள்ள வர பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு பொருளாளர் ரேஞ்சுக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போது இந்த புல்வாமா ரெக்கார்டில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த என்ஐஏ சார்ஜ் ஷீட் எடுத்திங்கன்னா நம்பர் 1 அதில் பார்த்தீங்கன்னா மசூத் அசார், அதன் பிறகு அப்துல் ராஃப் அஸ்கர், அம்மார் அல்வி, முகமது ஒமர் ஃபரூக். இவங்க தான் சென்ட்ரல் ஃபிகர்ஸ் இந்த பிள்ளையில். இதை பிளான் பண்ணது, இதோட டைரக்ஷன், பின்னாடி இருந்து அங்கேருந்து பயங்கரவாதிகளை உள்ள அனுப்பிச்சது, அதன் பிறகு இதை எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்ட்டு. இதில் சல்மான் அசாரோடைய ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆட்களை தேர்வு செய்து இந்த பணத்தை உள்ளே அனுப்பிச்சு ஆயுதங்களை உள்ளே கொண்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பில்லராக இருந்தது சல்மான் அசார். இப்போது மே 2025 இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு மசூத் அசாரோடைய அந்த பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அந்த தாக்குதலில், குறிப்பாக மர்கஸ் சுபானால இந்தியா நடத்திய தாக்குதல், இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 10க்கும் அதிகமான அவருடைய குடும்பம் கொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சில விதவைகளை வச்சு தான் இவனுங்க பெண்கள் பயங்கரவாத பிரிவுன்னு சொல்லி தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் கொல்லப்பட்டது மசூத் அசாரோடைய பப்ளிக்காக ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. துரந்தர் படம் பார்த்தவங்க சொல்லுங்கள்.
அப்துல் ராஃப் மசார் அந்த மே தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கான். அம்மார் ஆல்வி இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கான். முகமது உமர் ஃபரூக் அப்படின்றவன் இவனும் தான், இவன் அங்கேருந்து எல்லை தாண்டி காஷ்மீருக்குள்ளே வந்து இந்த வேவு பார்த்தது எல்லாமே பண்ணது, அவனும் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கில்லிங் மெத்தட்ஸை பார்த்தோம். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. இப்போது நம்மளுடைய அந்த துக்க நிகழ்வு 1 வருடம் ஆக போகுது. 1 வருடம் ஆயிடுச்சு, நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஏப்ரல் 22, 2025. இந்த நாட்களில் இதோடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ ஒரு ரிவெஞ்ச் அப்படின்றத கிளியர் கட்டாகவே இதில் பார்க்கலாம். அதில் நம்ம வந்து ஒளிவு முறைவெளி பேசுறதுக்கான சமயம் இப்போ வந்துருச்சு. இந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஷஹீத் லத்தீஃப் மற்றும் முகமது ரியாஸ் இவங்க போன்றவங்க கான்ட்ராக்ட் கில்லிங் அப்படின்றது ஆள் வச்சு இவங்களை தூக்குறாங்க. அந்த மர்ம நபர்கள் நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ ஆள் வச்சு தூக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம். பைக்கில் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு காரை வச்சு இடித்து அதன் பிறகு அவன் கீழே விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. வர வழியில் அவன் மரணிக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். 3வது நேரடியாக வந்து இப்போ நெத்தி பொட்டில் சுடுறது, குறிப்பாக பைக் மற்றும் காரில். சமீபத்தில் அவன் தப்பிச்சு ஓடின, கதறி உயிருக்கு பயந்து ஓடினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு காமன் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்றத பக்காவாக கண்காணித்து, அதே மாதிரி ஒரு லோ சிக்னேச்சர் ஷூட்டர்ஸ், இதுக்கு முன்னாடி பெரிய பின்புலம் கிரிமினல் பின்புலம்லாம் இல்லாமல் புது ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறான். அதே மாதிரி வெஹிக்கிள் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. வாகனத்தை வச்சு இடித்து தூக்குறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அகமது சஜாத் வந்து சஜாதை வந்து இப்போ ஒரே நைட்டில் சாலட் ஆக்கியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வாகன விபத்து. ஸோ இந்த இடத்துல ஃபாரன்சிக் கிளாரிட்டி அப்படின்றது எங்கேயுமே பெரிய அளவுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் பாகிஸ்தான் இதை பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் ஊடகங்களே 2020க்கு பிறகு இந்தியாவோடைய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டிரான்ஸ்நேஷனல் கில்லிங்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குன்றாங்க. அதில் அதிகமாக ரிப்போர்ட் பண்ண அந்த ஊடகத்தோட செய்திப்படி பாகிஸ்தான் நம்பர் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஏஇ, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கனடா, கடைசியாக குர்பவன் சிங் பன்னு காலிஸ்தான் பயங்கரவாதி அமெரிக்காவில் அவன் மேலே ஒரு அட்டம் நடந்தது. அதுக்கு ராதான் காரணம்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ இந்தியா ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிளாசிபிள் டெனேபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நோக்கி போகிறாங்க அப்படின்றதும், இந்தியா அளவுக்கு அதிகமான தைரியத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்துகிட்டு இருக்கு. இதில் அரசாங்க ரீதியாக நம்ம எடுத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் கிடையாது. இந்தியாவுடைய சம்பந்தத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்றது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இப்போ பாகிஸ்தானில் 50க்கும் அதிகமான மர்ம நபர்கள், அதாவது டேனியல் பேர்ல் கொலை வழக்கில் ஆரம்பித்து மும்பையோடைய 93 சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய பல பேர் தேடி கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அஃபிஷியலாக இதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதையே இது பண்ணாங்க. போன வருடத்தோட இறுதியில் தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் லிங்க்டு கில்லிங்ஸ் ஆஸ் வயலேஷன் ஆஃப் சாவர்னிட்டி. எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து கொள்வது அப்படின்றது எங்களுடைய இறையாண்மையை நீங்கள் மதிக்கலை அப்படின்றதுக்கு. ஆமாவா, ஆப்வியஸாக மதிக்கலை, நீங்கள் எங்களை மதிக்காத போது நாங்கள் உங்களுக்கு மதிக்கணும்னு தான் கேட்க தோணுது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர் அப்படின்றது நாடு கடந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே கொள்வது அப்படின்றது நீதித்துறையை கேள்விக்குறையாக்குது. இது யாரை பற்றி பேசுறது? இதுக்கு முன்னாடி யூபிஏ டைமில் கண்டு ஃபைலில் எடுத்து எவிடன்ஸை கொடுத்து இல்லைன்னு சொல்லி அவனுங்களை கொஞ்ச நாள் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு பாதுகாப்பு கொடுத்து டெரரிஸ்ட்டுக்கு பென்ஷன் கொடுத்த நாடு இன்னைக்கு அவங்களுடைய நீதித்துறையை வயலேட் பண்ணப்படுது அப்படின்னு கவலைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக்காகவும் சரி, டொமஸ்டிக் வைஸாகவும் சரி, அவங்க இதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இதை பற்றி யாருமே கண்டுக்கிறது கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் மேயோடைய கடைசி, அதாவது பிப்ரவரி கடைசியில், அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விசிட்க்கு முன்னாடி அங்கேருந்து திரும்ப வரும்போது ஃபாதுன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரேலோடைய மொசாடோட ஸ்பை சீரியல் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதோடைய நடிகர்களோடு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. ஏன்னா இஸ்ரேலோடைய உளவுத்துறையும் இன்னைக்கு இந்தியாவோட ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. யுஏஇயோடைய உளவுத்துறை இந்தியாவோட ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலப்பட்ட துருக்கி இந்தியாவுக்கு ஒரு அட்வர்சரியாக இருக்கக்கூடிய நாடு. அவங்களே இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் ட்ரக் கிரிமினல் டோலாவை இஸ்தான்புல்ல கைது செய்து இந்தியாவுக்கு ஜஸ்ட் 2 நாளில் அனுப்பிச்சு வைக்கும்போது
இங்க களை எடுக்கக்கூடிய வேலைகளை இந்த நாடுகள் செய்றாங்க. என்னைக்குமே எந்த நாடுமே இந்த மாதிரியான பயங்கரவாதிகள், இந்த ரவுடிகள், கிரிமினல்ஸை பயன்படுத்துவாங்க. என்னைக்கு கில்லி எறியணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஈஸியா கில்லி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்ப நடக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல சல்மான் அசாரோடைய மரணம் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான கவர்ட் ஹிட்டு. புல்வாமால சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மசூத் அசார் குடும்பம் இன்னைக்கு இல்லை, அப்துல் ராஃப் அஸ்கர் இல்லை, அம்மர் அல்வி இல்லை, முகமது உமர் ஃபரூக் இல்லை, சல்மான் அசார் இல்லை, இதற்கு இன்னொரு டைரக்டா ஆப்போசிட்டா இருந்த அகமது சஜாத் இன்னைக்கு இல்லை. அதாவது இஸ்புல் முஜாஹிதனுடைய அகமது சஜாத் இன்னைக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ என்ஐஏவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படுபாதக பயங்கரவாத தாக்குதல்களில் யார் யாரெல்லாம் என்ஐஏவுடைய சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறாங்களோ, உள்நாடு மற்றும் வெளிநாடு பாகிஸ்தான் தரப்புலையும் அவங்க சைட்லேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பேர் ஒன்று ஒன்றா டிக் ஆகிக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ மர்ம நபர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த முட்டாள்கள் துரந்தர் படத்தை முதல்ல தடை செய்து அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகுது, பாகிஸ்தானியர்கள் எப்படி இருந்தாலும் அதை பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, சரி அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, நமக்கு வரியாது வருமே அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து இது பண்ணாங்க, அலோவ் பண்ணாங்க. இதில் அந்த துரந்தர் 2 ஒரு கன்க்ளூசிவான ஒரு திரைப்படம் ஒரு எண்டுக்கு வந்தாலும் ரியல் லைஃப்பில் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இனி அடுத்த சார்ஜ் ஷீட் என்னுடைய கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, டெல்லி அந்த குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்ட பயங்கரவாதிகள் இவங்களுக்கு துணையாக இருந்த, அதாவது ஆணி வேர் அங்கேருந்து ஆர்டர் எக்ஸிக்யூஷன் எல்லாம் பண்ணக்கூடியவங்களும் அந்த என்ஐஏவோட சார்ஜ் ஷீட்டை நம்ம வெகு விரைவில் பார்க்கலாம். அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்க பேரும் ஒன்று இவங்க வந்து வாகன விபத்தில் இறப்பாங்க, இல்லை மர்ம நபர்கள் வந்து இவங்க போட்டு தள்ளிட்டு போவாங்க, இன்னும் கொஞ்சம் களையெடுப்பு அப்படின்றது இந்த பக்கமும் இருக்குது. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவை பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.